ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகான சின்ன வகையான டேரியா பூ வச்சு மாலை ரெடி பண்ண போகிறோம். இந்த டேரியா பாருங்கள், நம்ம பெரிய டேரியா பூ பார்த்துருப்போம், டேரியா எர்காட் ரோஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு சின்ன ரகம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். செவ்வந்தி பூ இருக்குது இல்லைங்களா, சாமந்தி பூ, செவ்வந்தி பூ அந்த சைஸுக்கே தான் இருக்கும். அந்த சைஸை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா அதோட இதழ்கள்லாம் டெம்பராக இருக்கும், சீக்கிரமாக வாடி போகாது. இந்த மாதிரி டேரியா பூவில் இந்த மாதிரி பின்னாடி எல்லாம் காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மாலை கோர்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஈஸியாக இருக்கும். இதில் மாலை கோர்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் டபுள் கலரில். இதே மாதிரி எல்லா பூக்களோட காம்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஊசி பாருங்கள், நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. நூல் வந்துட்டு உள்ளன் நூல் கொஞ்சம் ஹெவியான நூலாக ரெட்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பூ அவ்வளோக்கு வெயிட்டும் இருக்காது, அதனால் இந்த மாதிரி ரெட்டையாக போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி அந்த டேரியாவோட காம்பையை வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வச்சு ஒரு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பூக்கள்லாம் நல்லா விரிஞ்சிருக்கிறதுனால, அது காம்பே தெரியாத அளவுக்கு விரிஞ்சிருக்கிறதுனால இது வந்துட்டு மாலை கோர்க்கும் போது இது காம்பே வெளியில் தெரியாது, அவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பூவாகவே இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா டபுள் கலராக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே நம்ம வந்துட்டு வேணி கூட ரெடி பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேணி ரெடி பண்ணி வைக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடியோ வந்துட்டு நான் இன்னொரு டைம் போடுறேன். இந்த மாதிரி கோர்த்தாச்சு பாருங்கள், நெருக்கமாக இருக்குது, காம்பே வெளியில் தெரியல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டபுள் கலரில் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த கலர் ரொம்ப டார்க்காகவும் இல்லை, அப்படியே மைல்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு மாலை வந்துட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாலை கோர்த்து நம்ம சாமிக்கு போட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், வண்டிக்கு நம்ம காரு பைக்கு இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் போட்டுக்கலாம். வேணுங்கிற நீளத்துக்கு இந்த மாதிரி கோர்த்துட்டு கொஞ்சம் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் இன்னொரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ லென்த்துக்கு மாலை தேவைப்படுது, அதனால் இவ்வளோ லென்த்துக்கு நான் கோர்த்துக்கிட்டேன். இதை விட குட்டியாக கூட அழகாக சாமி சிலைக்கெல்லாம் போடுறதுனா இன்னும் குட்டியாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்மளுக்கு தேவையான நீளத்துக்கு ஒரே அளவோடு கோர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு காம்பு வச்சு கட் பண்ணோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி உருவனமாகவே வந்துடும். உருவிட்டு நம்ம நூலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம குஞ்சத்துக்காக நான் இன்றைக்கி குஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் கலந்த மாதிரி டேரியா பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம முன்னே ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதே மாதிரி ஊசியில் கொஞ்சம் நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி காம்பு போட்டு முடி போட்டுட்டு நல்லா நூலையும் சரி அந்த காம்பையும் சரி கட் பண்ணிடலாம். ஒரு சின்ன முடி மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி டேரியா பூ இந்த மாதிரி முன்ன கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பூ கோர்த்துக்கிறேன். அது வந்துட்டு இவ்வளோ லென்த்து மாலைக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் மாலையாக இருந்தால் ஒரு 3 பூ கோர்த்துமாவே போதும். மாலை கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால 5 பூ கோர்த்துக்கிட்ட மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூல் வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம். விட்டு கட் பண்ணிவிட்டு இதோட இந்த நூல் ரெட்டையாக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 2 முடி போட்டுக்கலாம். பூ வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது கூட அது நகராத இருக்கும், அதுக்காக தான் அந்த இடத்துல முடி போட்டுக்கிறது. முடி போட்டுட்டு இப்போ இந்த பெரிய மாலை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மாலையை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்து நல்லா நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும், இல்லைனா கேப்பு விழுந்துடும். நல்லா 3 முடி 4 முடி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே நூல்லையே நம்ம கொஞ்சம் டேரியா பூ ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து முடி போட்டுக்கலாம். பூ நல்லா புசு புசுன்னு இருக்கிறதுனால அது வந்துட்டு கேப்பு தெரியாது, அதனால் இதே மாதிரி போட்டுக்கிட்டோம். இல்லை இதே வேறு பூவாக இருந்தால் நம்ம அந்த நூலை கட் பண்ணிவிட்டு இந்த நூலை ரெட்டையாக பிரித்து மாலையோடு சேர்த்து முடி போடணும். குஞ்சம் பகுதியில் இந்த மாதிரி முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாலை ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி மல்டி கலரில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளவர் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. டேரியா பூக்கள்லேயே வந்துட்டு பெரிய பூக்களில் கூட இவ்வளோ கலர் இல்லை, சின்ன பூக்களில் அவ்வளோ கலர் இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு வேணியாவோ இல்லை மாலையாவோ இந்த மாதிரி டேரியா பூக்களை வச்சு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.